வெல்கம் டு மேக்ஸ் பை காலி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 3 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டினுக்குள்ளே போகலாம். 5/4 of the number is greater than 3/4 of the number by 7. Find the number. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5/4 of the number அதுக்கப்புறம் 3/4 of the number இந்த ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் தான் வந்து 7. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 125 5/4னா இப்போ நான் பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா 75%, இங்கே 50ன்னு சொல்லி கிடைக்கிறது தான் 7. நம்மளுக்கு தேவை 100 என்னன்னு சொல்லி பார்த்தா போதும். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 14 தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். இதை இன்னொரு மாதிரியும் சொல்ல முடியும், கன்வென்ஷனலாக சொல்லலாம். எப்படின்னா எக்ஸ் இன்ட்டு 5/4 டிஃப்ரென்ஸ் தான், அதான் எக்ஸ் இன்ட்டு 3/4 இதுதான் வந்து 7. அப்படி பார்த்தோன்னா 2x டிவைடட் பை 4 தான் வந்து 7. டைரெக்டாக கேன்சல் பண்ணிட்டோன்னா 2, அதே மாதிரி 14 சொல்லி கிடச்சிடும். ஸோ ரெண்டில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, a bought an item 384 and sold it for 480. B bought for another item for 1254 and sold it for 1672. Okay, what is the ratio gain percentage A to the gain percentage of B? ஓகே, இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்வளோ கெயின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா இவங்களுக்கான ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோன்னா இது 96 ப்ராஃபிட்டு. இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 418 வந்து இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோன்னா 96 இது வந்து ப்ராஃபிட்டு, கீழே வந்து சிபி தான் எப்போதுமே எழுதுவோம், காஸ்ட் ப்ரைஸு. ஸோ எவ்வளோ 384. அதே மாதிரி இங்கே 418, இங்கே 1254. ஸோ 8 3 24. ஸோ டேரெக்டாக 3லே கேன்சல் ஆயிரும். அப்படி பார்த்தோன்னா இங்கே 1/3 இருக்கும். இங்கே வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக 1/4ன்னு சொல்லி இருக்கும், ஏன்னா இது 6 நாங்க 24. ஸோ டேரெக்டாக இதுவும் 4லே கேன்சல் ஆயிரும். அப்படி பார்க்கும்போது 3 இங்கே வந்துடும், 4 வந்து இங்கே போயிடும். ஸோ அப்படி பார்த்தோன்னா 3/4 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, 2 pipes A and B together can fill the cistern 4 hours. Okay, had they are opened separately, then B would have take 6 hours more. ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ணோம்னா how much time to take A to fill cistern separately. இதை வந்து நம்ம ஆப்ஷன் மூலியமாகவே சால்வ் பண்ணலாம். எப்படின்னா 1/x, இங்கே வந்து இந்த 1/B வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 6 hours எக்ஸ்ட்ரா எடுக்குது. ஸோ x + 6ன்னு சொல்லி எடுத்துக்குவோம். இவங்க எல்லாம் 2 பேரும் சேர்ந்து 1/4 ஹவரில் முடிச்சிடுறாங்க டோட்டல் ஹவர். அப்படி பார்த்தோன்னா இப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் மூலயமா போகும்போது இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துட்டோன்னா இங்கே 1/6, அதே மாதிரி இங்கே வந்து 1/12. இதுபடி பார்க்கும்போது கீழே இங்கே 12 வந்துடும், மேலே வந்து 3 வந்துடும். ஸோ இது டேரெக்டாக அங்கே 1/4 வந்துடுதா, இது ஈக்குவலாக இருக்கா? ஸோ 6 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, 2 pipes A and B can fill a tank 1000 liters. 5 6. ஓகே, 5 6னா டேரெக்டாக 30. ஸோ 6 5ன்னு சொல்லி இருக்க போது, ஏ இது பின்னு இருக்க போது. ஸோ இதுபடி பார்த்தோன்னா if they are open together 30/11 சொல்லியிருக்கோம், ஏன்னா அவங்களோட எஃபிஷியன்சி. ஸோ 30/11 இதை வந்து நம்ம வந்து 1000 லிட்டர்ஸ்க்கு இது பண்ணுறோம். இங்கே கேட்டிருக்கிறது 1800க்கு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது டைரெக்டாக கேன்சல் பண்ணோன்னா 3 × 18 என்ன வரும்னா 54ன்னு வரும். 54 divided by 11. நெக்ஸ்ட்டு, the average 8 numbers is 14. ஓகே, 8 பேரோட ஆவரேஜ் வந்து 14, 6 பேரோட ஆவரேஜ் வந்து 16. ஓகே, இதை நம்ம எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா இங்கே 8 நம்பரை வந்து 6ஆக பிரிச்சிருக்காங்க, 2ஆக பிரிச்சிருக்காங்களா, அதை ரேஷியோவில் கட் பண்ணோன்னா 3 1ன்னு சொல்லி வந்துடும்.
இங்கே வந்து 16, 3 பேரோட, அதாவது இந்த 6 பேரோட ரேஷியோ கொடுத்துட்டாங்களா 16. 8 நம்பர்ஸ்க்கான ஓவரால் ஆவரேஜ் வந்து கொடுத்துட்டாங்க, அது வந்து 14. இது எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா +2. இதோட மல்டிப்ளை பண்ணிடுவோம், 2 6. ஸோ அந்த 6 வந்து இதில் மைனஸ் ஆகும், அதாவது 14ல் 6 மைனஸ் ஆச்சுன்னா என்ன, அதான் ஆன்சரு. 8 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இம்போர்ட் பை கம்பெனி எக்ஸ் இந்த இயர் ஆஃப் 2019 அண்ட் 2021? 19 எங்கே இருக்குது, 120, 80, 40 கோடி. நெக்ஸ்ட்டு, எக்ஸ்க்ளூடிங் ஸ்டாப்பேஜ். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா, எக்ஸ்க்ளூடிங் எவ்வளோ, எக்ஸ்க்ளூடிங் மைனஸ் இன்க்ளூடிங்கு, அதாவது 45 மைனஸ் 36 டிவைடட் பை 45, அதாவது எக்ஸ்க்ளூடிங் ஸ்டாப்பேஜ் இன்ட்டு 60. இதை சால்வ் பண்ணிட்டோம்னாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எக்ஸ்க்ளூடிங் ஸ்டாப்பேஜ் டிஃப்ரென்ஸ் வந்து என்னதுன்னா இன்க்ளூடிங் ஸ்டாப்பேஜஸ், கீழே வந்து எக்ஸ்க்ளூடிங் ஸ்டாப்பேஜ் இன்ட்டு 60. இது படி போட்டாலே ஆன்சர் வந்துடும். ஸோ இங்கே வந்து மேலே வந்து 9 தான் இருக்க போகுது. ஸோ 9 கேன்சல் பண்ணோன்னா 55, 45. ஸோ டேரெக்டாக கேன்சல் பண்ணோன்னா 12 தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும், 12 மினிட். நெக்ஸ்ட்டு, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏ வந்து 50, பி கொடுத்துட்டாங்க. இஃப் ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள், இன்டீரியர் ஆங்கிள் கொடுத்துட்டு எக்ஸ்டீரியர் கேட்குறாங்க. ஸோ இதுபடி பார்த்தோன்னா இது ஏ, பி, சின்னு வச்சுக்குவோம். இந்த ஏவை வந்து இந்த ஏ வந்து இந்த சைடு வச்சுக்கிறேன். இதுதான் நம்மளுக்கு கேட்குறாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கிறது என்னது, பி வந்து 70. இது வந்து ஏ வந்து இன்டீரியர் கொடுத்துட்டாங்க 50, இன்டீரியரும் எக்ஸ்டீரியரும் ஆட் பண்ணோன்னா 180. அப்படி பார்த்தோன்னா இங்கே 180ல் 50 கழிச்சிட்டோன்னா எவ்வளோ, அவ்வளோதான், 130 தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, இதை நீ டேரெக்டாகவே போட்டுடலாம். இப்போ 5, 1, 12, இதுக்கு வந்து 999 சொல்லி வரப்போகுது. இது எப்படி டேரெக்டாக நான் எழுதுறேன்னா, இப்போ இந்த பார் இருக்குல்ல, இந்த இது மாதிரி இருந்ததுனாலே டேரெக்டாக அதை நீங்கள் 999 சொல்லியே எடுத்துக்கலாம், 99 சொல்லியே எடுத்துக்க முடியும். இன்கேஸ் பார் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஒரு தனி கான்செப்ட், அதை நான் அடுத்தடுத்த வீடியோஸில் என்னன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ 512 டிவைட் பை 999, இதுதான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, the ratio between the radius of the base and height of a cylinder. ரேடியஸ் வந்து 3, ஹைட் வந்து 4. இட்ஸ் வால்யூம் வந்து வால்யூமும் கொடுத்துட்டாங்க. ஸோ டைரெக்டாக வால்யூம் ஃபார்முலா போட்டு டிரைவ் பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும், ஏன்னா டயமீட்டர் ஆஃப் சிலிண்டர் தான் கேட்குறாங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா πr² வச்சு, அப்படி பார்த்தோன்னா 22/7, இங்கே 9x². ஏன்னா இது ரேடியஸ் தான் நம்மளுக்கு 3ன்னு சொல்லி தெரியும்ல, அதே மாதிரி இது 4xன்னு சொல்லி இருக்க போகுது. இங்கே வந்து 38808. ஓகே, இதை வந்து 11ல் கேன்சல் பண்ணோன்னா 3, 5, 2, 8ன்னு சொல்லி கிடைக்கும். இதை 9ல் கேன்சல் பண்ணிடுவோம். 9ல் கேன்சல் பண்ணும்போது 392ன்னு சொல்லி கிடைக்கும். இதை வந்து நம்ம டைரெக்டாக இங்கே 2 இருக்குல்ல, இந்த 2ஆல் இதை, அதாவது 8ஆல் கேன்சல் பண்ணும்போது 49 சொல்லி கிடைக்கும். இந்த 49 இன்ட்டு 3ன்னு சொல்லி போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே வந்து x³ மாறிடும், ஏன்னா இதையும் ஆட் பண்ணிடுவோம். x³ இங்கே வந்து என்னன்னா 7³ மாறிடும். அப்படின்னா x வந்து என்னது 7 தான். நம்மளுக்கு தேவை ரேடியஸ் வந்து இதை வச்சே நம்ம கொண்டு வந்துடலாம். ரேடியஸ் இங்கே என்ன கொடுத்துருக்கான்னா 7 3 21. ஸோ 21 வந்து ரேடியஸ், நம்மளுக்கு தேவை டயாமீட்டர். ஸோ இன்ட்டு 2 பண்ண வேண்டியது தான், 42 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் பொறுத்த வரைக்கும் இதை சிம்பிளாகவே எழுதிடலாம். 15, 10, இங்கே 12.
இந்த எக்ஸ் தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3 2 அதே மாதிரி 4, ஸோ 8 தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இப்போ சம் ஆஃப் ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி சொல்கிறேன்னா தீட்டா 1 அதே மாதிரி இது தீட்டா 2ன்னு சொல்லி வச்சுக்குவோம். இது வந்து 90 டிகிரி அப்படின்னா சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் ஈக்குவலு. அது எந்த மாதிரி சொல்லலாம்னா இப்போ சைன் 54 இருக்கா, 90க்கும் 54க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா 36. அப்படின்னா இதை வந்து காஸ் 36ன்னு சொல்லி எழுதிக்கலாம். காஸ் 36 வந்து இந்த ஆப்ஷனில் இருக்குது, இந்த ஆப்ஷனில் இருக்குது. அப்படின்னா இது கிடையாது, இது கிடையாது. அதே மாதிரி இது வந்து காஸ் 72 இருக்கு, அதை வந்து 18 தான் வரப்போகுது. சைன் 18 டிகிரி எங்கே இருக்குது? ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 10⁶. இந்த 10⁶ தனியாக எழுதிக்குவோம். மற்ற டெசிமலை ஃபுல்லாகவே கால்குலேட் பண்ணோன்னா 1 இங்கே 4 இருக்குது, 5 6 7, இது ஒன்று சேர்த்து 8. ஸோ 10⁻−8. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது, அதாவது ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா பவரில் உள்ளது இதாயிரும். ஸோ 10⁻−2ன்னு சொல்லியிருக்கோம். இதை நம்ம எப்படி எழுதுகிறோம்? 1/100. 1/100 எங்கே இருக்குது? இதுதான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் cuboid is 3x² minus 27. Then it is possible dimensions are. இது எப்படி பிரித்து எழுதுனா 3 வந்து வெளியில் எடுத்துருங்க, x² வரப்போகுது. இது வந்து 3² சொல்லியிருக்கோம், ஏன்னா 9 3 27. ஸோ 3 நம்ம வெளியில் கொண்டு வந்துட்டோம், அவ்வளோதான். இங்கே என்ன இருக்குது? a² - b² இருக்குது. அதை வந்து என்னன்னு சொல்லி எழுதலாம்? a + b × a - bன்னு சொல்லி எழுதிக்கலாமா? அதுதான். ஸோ அது ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் தான், தேர்ட் ஆப்ஷன் தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் 2 ரேஷனல் நம்பர் வந்து 4. ஒன் ஆஃப் them is -13/25 அதர் நம்பர். ஸோ -13/25 + x, இதுதான் வந்து -4. ஸோ அப்படின்னா இப்போ இந்த எக்ஸ் இந்த சைடு வச்சுக்குவோம், மற்ற எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போகும்போது இது -4 இருக்கா, இதுங்கிறது +13 / 25ன்னு சொல்லி வந்துடும். ஸோ அப்படி பார்த்தோன்னா 100 100ல் 13 போச்சுன்னா இது 87 மைனஸில் தான் இருக்கும். 87 / 25. இது ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன் ஆர்டர் டு பாஸ் எக்ஸாமினேஷன் required. இது ஆல்ரெடி போன வீடியோலேயே இதை நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இதனால் இதை டேரெக்டாக இது 7%. இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்துட வேண்டியது தான். இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 100 105. 7 தான் 105னா 100 என்னன்னு சொல்லி பார்த்தா போதுமா? 7 கேன்சல் பண்ணோன்னா 1, அடுத்து 5. ஸோ 1500 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சம் பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக இங்கே என்ன வரப்போது? 1ன்னு சொல்லியிருக்கோம். 3 + 3 என்ன? இங்கே 3ன்னு இருக்க போது, இங்கே +3ன்னு இருக்கும், இங்கே -3ன்னு இருக்க போது. இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆயிரும். ஸோ டேரெக்டாக 3 இது மட்டும்தான் மிச்சம் இருக்குது. 3 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 65,000. இங்கே வந்து 7.5%, 6 வருஷத்துக்கு. அப்படின்னா 2 வருஷத்துக்கு பார்த்தோன்னா 7னா 15, 45%. 6னா, அதாவது 6னா 3ன்னு தானே வரும், 15னா 3ன்னு சொல்லி வரப்போகுது. ஸோ 45%. 100 தான் நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த அமௌண்ட்டு. 65,000 தான் வந்து 100. நம்மளுக்கு தேவை 145. ஸோ இதுபடி பார்த்தோன்னா இதுக்கு டேரெக்டாக என்ன ஆகும்? 145 × 650ன்னு சொல்லியிருக்க போகுது. இங்கே டேரெக்டாக ஒரு 0 இது பண்ணிக்குவோம். இங்கே 25, மிச்சம் 2 இருக்கும், அடுத்தும் 0 தான் இருக்கும். ஸோ 2ன்னு தான் வரும். 25 எங்கே இருக்குது? 250. இந்த ஒன்று மட்டும் தான் இருக்குது. இதுதான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு
Two banks A and B offered a loan 5%, 6.5%. டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே போதுமா? 1% 2 வருஷத்துக்கு. அமௌண்ட் பாரோடு 3 லட்சம். ஓகே, பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. 1% இன்ட்டு 2ன்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த 2%ன்னு சொல்லி கிடச்சிருமா? அப்படி பார்த்தோன்னா நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், 30 லட்சத்துக்கு வந்து 2%. ஸோ 6000 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, இந்த 2 நம்பர்ஸ் ஆஃப் இன் ரேஷியோ பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸு அப்படின்னு என்னது, 2 தான் வந்து 360. இந்த கிரேட்டஸ்ட் நம்பர்னால் 7 என்ன? ஸோ என்ன வரப்போகுது, 180 7ன்னு சொல்லி வரப்போதா? 56. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். ரேடியஸ் ஆஃப் sphere is decreased by 10%, then the volume of sphere decreased by what percent? ஸோ 10 கியூபு, ஏன்னா 10% சொல்லியிருக்காங்களே, இங்கே வந்து 9 கியூபு, இங்கே என்ன வரப்போது 1000 சொல்லியிருக்கோம், 729 இருக்கும். டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா என்ன, 271. இதில் 1000ல், ஏன்னா அவ்வளோ கம்மியாக இருக்குல்ல, இதுலேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம், அவ்வளோதான். ஸோ 2 கேன்சல் ஆயிரும். 27.1 தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, if 75% of x is 15 less than 15% of 1500, what is the value of x? ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், 15, இதுக்கு பர்சன்டேஜுக்கு இந்த பர்சன்டேஜுக்கு இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 15 × 15ன்னு சொல்லி வந்துடும். இதை டேரெக்டாக கூட எழுதிக்கலாம், 225. அதே மாதிரி இங்கே வந்து எக்ஸ்ன்னு இருக்கா, இதை வந்து 75%, இதை வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம், 3/4. இதுதான் வந்து நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கு 15, அப்படி தானே? ஸோ இதை 4ஆல் மல்டிப்ளை இங்கே கொண்டு போகும்போது 4ஆல் இல்லை, இங்கே இருக்க 225 இந்த சைடு கொண்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 210, இதுதான் வந்து எக்ஸ் இன்ட்டு 3/4 இருக்கும். இப்போ இதை 4ஆல் 3ஆல் கேன்சல் பண்ணலாம்ல, 7ன்னு சொல்லி வந்துடும். ஸோ எல்லாம் 28, 280 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, அமிதா பாட் லேப்டாப் 20% டிஸ்கவுண்ட் மார்க் ப்ரைஸு ஷீ பெய்டு. அப்படின்னா 80 தான் வந்து, 80ங்கிறதோட 4 தான் இந்த வேல்யூ. ஒன்றும் இல்லை, நான் இதில் 5ல் கேன்சல் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு தேவை மார்க்டு ப்ரைஸு 5 என்னன்னு சொல்லி பார்த்தா போதுமா? ஸோ 7 1 அவ்வளோதான். இதுபடி பார்த்தோன்னா என்ன வரும், டைரெக்டாக 0 2 0 வந்து 5 வரணும். ஸோ இந்த லாஸ்ட் ஆப்ஷன் தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, a line segment of a length 5 cm 7 cm, another line segment length 9 cm 6 mm is joined in the same direction. The length of a combined line segment. ஸோ இதை வந்து டேரெக்டாக எப்படி எழுதிக்கலாம்னா, இப்போது இது சென்டிமீட்டரில் இருக்குது, இது வந்து மில்லிமீட்டரில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ ஒன்றும் இல்லை, இது 5 7னே வச்சுக்குவோம். 5 சென்டிமீட்ரு, 5 9னா என்னது, 14 சென்டிமீட்ரு. ஓகே, எம்எம்மில் பார்த்தோன்னா 13 mm. இப்போது 10 mm தான் வந்து 1 சென்டிமீட்ரு. இதுபடி பார்த்தோன்னா இதை வந்து 10 + 3ன்னு பிரிச்சுக்கலாமா? 10 mm, அதாவது 10 mm பிரிப்போம், இதை 3ன்னு சொல்லி பிரிப்போமா? 3 mm. இந்த 10 தான் 1ன்னு சொல்லி கிடச்சிருமா, 1 சென்டிமீட்ரு. 15 இங்கே 3 mm சொல்லியிருக்கோம். 15 3 mm தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, the following observation arranged ascending order. மீடியன் வந்து கொடுத்துட்டாங்க. இதில் வந்து மொத்தம் 3 3 9, அதான் 10 நம்பர் இருக்குது. ஸோ இந்த 10 நம்பரில் வந்து பார்த்தோன்னா
நம்ம எப்போதுமே 5ஆவதும் 6ஆவதும் கூட்டி டிவைட் பை 2 பண்ணிடுவோம். ஸோ அப்படி பார்த்தோம்னா எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 இதை ஆட் பண்ணிடுவோம். இது டேரெக்டாக என்ன 2x ப்ளஸ் 2 இங்கே வந்து 2 இதுதான் வந்து இந்த 63. அப்படி பார்த்தோம்னா இந்த சைடு இது பண்ணும்போது இந்த 2 காமன் எடுத்து கேன்சல் பண்ணிட்டா கூட எக்ஸ் ப்ளஸ் 1 63. ஸோ இங்கே இந்த சைடு வரும்போது என்ன ஆகும் 62ன்னு சொல்லி கிடைக்கும். ஏன்னா மைனஸ் ஆயிரும்ல, 62 தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் ஏஜ் ஆஃப் அ ஃபாதர் 3 டைம்ஸ் ஆஃப் ஏஜ் ஆஃப் சன்னு. ஓகே 3 1 ரேஷியோ. சன் வந்து 15. சம் ஆஃப் ஏஜ். ஸோ ஒன்றும் கிடையாது, ஒன்று தான் 15னா 4 என்ன 15 இன்ட்டு 4 என்ன வரப்போகுது 60 தான். நெக்ஸ்ட்டு தேங்க்யூ.